and welcome to Teresa Treats Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு perfect starter தான் பார்க்க போறோம். Garlic butter mushrooms. இது perfect taste, yummy taste சொல்லலாம் and easy to make. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ்க்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை எடுத்துட்டோம். நல்லா சூடான பிறகு இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், இதில் நம்ம ஜென்ரஸாக நல்ல தாராளமாக இதில் பட்டர் போடணும். நம்ம சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கோம். எண்ணெய் யூஸ் பண்ணனா நம்ம ஒன்லி பட்டர் போட்டா அது கொஞ்சம் பர்ன் ஆகும், கருவும். அதனால எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுட்டு நீங்க பட்டர் போட்டீங்கன்னா அது பட்டர் கருவாது. ஸோ வாங்க இது இதாயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு 3 டீஸ்பூன் நான் கார்லிக் சேர்க்கிறேன். கூடவே ஒரு 4-5 பீஸ் இஞ்சி. நீங்க இஞ்சியை ஸ்மாலாக போட்டா கூட பரவாயில்ல. ஸோ இஞ்சியும் பூண்டும் நம்ம கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க நம்ம கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க நல்லா வாஷ் பண்ணி ஒரு 400 கிராம் நான் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நீங்க கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் எடுங்க. இப்ப நம்ம இந்த மஷ்ரூம்ஸை இது கூட சேர்த்துருவோம். இப்ப நம்ம மஷ்ரூம்ஸ்ல கொஞ்சம் தண்ணி விடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம இப்ப உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விடும். ஓரளவுக்கு தண்ணி வத்திடுச்சு. வாங்க இதுல மசாலாஸ் போட்டுக்கலாம். நான் இங்க சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா கொரப்பா அரைச்சு இதில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். கூடவே இதில் ஆரிகனோ, இது ஆப்ஷனல். நம்மள்ட்ட அந்த பிஸ்ஸாலெல்லாம் போடுற ஆரிகனோ கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். இதுவும் உங்களோட காரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இதில் நம்மளுக்கு கொத்தமல்லி இலை தான் நல்லா தாராளமாக போடணும். நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி தூளை போட்டுட்டு நல்லா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், அதோட எல்லா மசாலாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளோட மஷ்ரூம்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூனு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை வீட்டில் இருக்க ஆடை போட்டால், இது ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. இது போட்டால் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை கிண்டி விட்டு இறக்கி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம்ஸ் ரெடி. வாங்க இதை பிளேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் ரெடி ஆச்சு. இது ரியலி யம்மி இன் டேஸ்ட். இதில் ரொம்ப ஸ்லைட்டாக காரம் இருக்குது. அந்த பட்டர் அவ்வளோ ப்ளசன்ட் டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எப்பயும் சொன்ன மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டெரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.